ஹாய் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி. அதுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு கரண்டி உப்பு, ஒரு கரண்டி மஞ்சள் தூள், 3 கரண்டி ஜோக்கட், அரைக்கரண்டி கரம் மசாலா, அரைக்கரண்டி கறித்தூள், அரைக்கரண்டி பெப்பர் தூள், அரைக்கரண்டி கருவேப்பிலை தூள் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இனி எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறேன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதோடு சேர்த்து ஒரு கரண்டி இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு கரண்டி உள்ளி பேஸ்ட்டும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணினா நான் அப்போ தான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இப்போ வேறுங்கோ பிரியாணி செய்கிறதுக்கு சட்டியில் வச்சாச்சு அடுப்பில். அதுக்குள்ளே 3 கரண்டி நெய்யும் 3 கரண்டி எண்ணெயும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ வேறுங்கோ எல்லாம் எண்ணெய் கொதிச்சுட்டு நீ நாங்கள் அதுக்கு வெங்காயத்தை போட்டு பொரிக்க போகிறோம். வெங்காயம் முழுக்க போட்டாச்சு. நான் கிடந்து பொரியட்டும். எல்லாம் பொரித்து கொஞ்சம் எடுப்போம். ப்ரௌன் கலரில் கொஞ்சத்துக்கு எடுப்போம். ஏனெண்டா மேலால் பிரியாணிக்கு மேலால் தூவி விடுறதுக்காக நல்லா கோல்டன் கலரில் பொரியட்டுக்காங்க. இங்கால அரிசியாக வைக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுனா தண்ணி கொதிச்சிட்டுது. அரிசி அதுக்குள்ள கழுவி போட்டு விடுங்கோ. அது கணக்கை ஃபுல்லாக அவிய விடாதேங்கோ. ஒரு 75% அவிஞ்சா காணும். ஃபுல்லாக அவிய விடாதேங்கோ ரைஸை. என்னடா நாங்கள் அதுக்குள்ள அரைவாசிக்கு அவிச்சு போட்டு மிச்சத்தை எடுத்து பிரியாணி செய்கிறதுக்குள்ள போட்டு தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு போட்டு மூடி விட அது அவிஞ்சி வர கணக்காக இருக்கும். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சு 5 hours ஆச்சுது. இனி நாங்கள் அதுக்குள்ளே போடுவோம். 5 hours வச்சா தான் நல்லா இருக்கும். உள்ளுக்கு எல்லாம் ஊறி பூ இஞ்சி உள்ளி எல்லாம் அந்த டேஸ்ட்டு உள்ளுக்கு ஊறி நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிட்டுது. கோல்ட் கலரில் வந்துட்டு இனி எடுத்துட்டோம். இனி நாங்கள் ஏற்கனவே இந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அதுக்குள்ளே போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் பொரிப்போம். நாங்கள் சிக்கனை எடுத்து ஒரு சிக்கனை அதுக்கு போடுங்க, பொரியட்டும் கொஞ்சம் நேரம். ஒரு சிக்கனையும் எடுத்து போடுங்க. பாருங்க, இப்போ எல்லா சிக்கனையும் அதுக்கு போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் கலந்து கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இது கொஞ்சம் பொரிஞ்சு வதங்கட்டும். வதங்கினா பிறகு நான் காட்டுறேன். தக்காளி பழம் இஞ்சி உள்ளி எல்லாம் போடுறது எப்படி எந்த டைமில் போடுறேன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க, சிக்கனை போட்டு நாங்கள் தூமச்சா பொரிக்க வேணாம். இந்தளவுக்கு பொரிஞ்சால் காணும். இனி நாங்கள் இதுக்குள்ளே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் தக்காளி பழத்தையும் போட்டுவோம். உள்ளுக்கு தக்காளி பழத்தையும் வெங்காயத்தையும் உள்ளுக்கு போட்டுட்டு இஞ்சி உள்ளி ஏற்கனவே நான் இடித்து வச்சுருந்தேன்னா அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கிளற போகிறோம். தக்காளி பழம் வெங்காயம் இஞ்சி உள்ளி அதோட ஒரு பாதி தேசிக்காயும் புளிஞ்சு விடுங்க. அதுக்குள்ள நல்லா பொரியட்டும். எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் கிடந்து வதங்கி கொண்டுடக்கு அதோட ஒரு அரைக்கரண்டி கருவாப்பட்டையும் அரைக்கரண்டி கரம் மசாலா பவுடரும் அதுக்குள்ள போடுங்க. கிணக்க போடாதீங்க. ஏற்கனவே நாங்கள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு நாங்கள் அரைக்கரண்டி கரம் மசாலா தூளும் ஒரு அரைக்கரண்டி கறித்தூளும் போடுங்க. அதோட சேர்த்து பாருங்க. இப்போ நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்த அப்புறம் இங்கே இதை ஏற்கனவே நாங்கள் இதுக்கு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் அதோட தண்ணி இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி அலசி அதுக்குள்ளே ஊற்றி விடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வதங்கி வரட்டும். வந்த அப்புறம் ஊற்றுவோம். பாருங்க, உப்பு நல்ல வடிவாக எல்லாம் வதங்கி வந்துடுது. இனி நாங்கள் இதுக்கு தண்ணி விட்டு அலசி வச்சுருக்கிறோம். இனி இதுக்குள்ளே ஊற்றுவோம். ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு அரிசி ஒரு 75% அவிஞ்சா காணும். 75% அவிஞ்சா காணும். அதை விட 2 much அவியணும். அரிசி எடுத்து போட்டு இதுக்கு நாங்கள் மூடி விடுவோம். எங்களுக்கு கொஞ்சம் உரைப்பாக சாப்பிட்றீங்களா கொஞ்சம் இன்னும் உரைப்பை ஆட் பண்ணுங்க. எங்களை விட சின்ன ஆக்கள் இருக்கிறபடியா நான் உரைப்பு கொஞ்சம் குறைச்சி தான் போடுவோம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி போட்டு நல்லா கிடந்து கொதிக்கட்டும். ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு மூடிங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி விடுங்க. கிடந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் விட்டு நாங்கள் எல்லாம் படிவாக கொதிச்சு வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள அரிசியை கொட்டுவோம். முழு அவிஞ்சிட்டுது. 75% அவிய வச்சு எடுத்துட்டேன் அரிசியை. இனி இதுக்கு மேலே கொட்டி போட்டு வடிவாக மூடி விடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவிஞ்சிடும்.
பாருங்கோ அவிய விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக பெருசு கணக்கு அவிய விட இறைஞ்சி பாருங்க கொஞ்சம் அவிஞ்சா காணும், இவ்வளவு பர்சன்டேஜ் அவிஞ்சா காணும். இனி நாங்கள் அதுக்குள்ளே தூக்கி கொட்டி விடுவோம், முழுக்க கொட்டி மூட போகிறோம். இப்போ ரைஸ் எல்லாம் அதுக்கு மேலே போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கு மேலே 2 கரண்டி நெய் விடுங்கோ. வெங்காயம் ஏற்கனவே பொரித்து வச்சுருந்தாங்க, அதையும் அதுக்கு மேலே தூவி விடுங்கோ. உங்களுக்கு கொத்தமல்லி எதாவது தூவ விருப்பம்ண்டா அதுக்கு மேலே தூவி விடுங்க. நாங்கள் அதை வந்து சாப்பிட்றதில்ல பெருசாக. இந்த மனம் சில பேருக்கு விருப்பம் விடாது, அதனால் நாங்கள் எங்களோட வீட்டில் இருக்கிறத சாப்பிட மாட்டேனோம். அதால் வெங்காயம் பொரித்து மேலே போட்டுட்டு நெய்யும் மேலே போட்டுட்டு வடிவாரைக்கு மூடி விடுங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நெய் எல்லாம் போட்டாச்சு. லோவில் விட்டுட்டு நல்லா லோவில் விட்டுட்டு அடுப்பை வடிவாரைக்கு மூடி விடுங்கோ. மூடுப்படாட்டிக்கு இதுக்கு மேலே ஏதாவது வச்சு விடுங்கோ. வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க மூடி வச்சு 15 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லா வாசம் வருது. உடையாமல் வடிவாக கிளறுங்கோ. பாருங்க சோறு எல்லாம் அவிஞ்சு நல்ல வடிவாக வந்துட்டுது. நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ, நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.